ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க, சீக்கிரம் பிறக்குது. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்குது, நல்ல காலமும் பிறக்குது. நல்ல காலம் பிறந்து நல்ல காரியம் சீக்கிரம் நடக்க போகுது. அது எப்படி சார் அப்படின்னம்னா, ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது. ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம இந்தியாவில் கிரகணம் கண்ணில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய கிரகணம் நடந்துச்சு. 2024, 3, 22 கடந்த ஒரு 5-6 வருடங்களாக கிரகணம் நடக்குது. பொதுவாக கிரகணம் வருஷத்துக்கு ஒரு 4 கிரகணம் நடக்கும். 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். கிரகணங்கள் ராகுகேதுகளை மையப்படுத்தி தான் நடக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் 2025 பார்க்குற கிரகணம் இப்போ வரப்போகுது. வருகிற 7ஆம் தேதி, செப்டம்பர் 7ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்குது. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்குது. சரி சார், இந்த கிரகணம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும். கிரகணம் முடிஞ்சு 40 நாளைக்கு இந்த பலன்கள் நிற்கும். பொதுவாக எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே அதோடைய பலன்கள் ஒரு மண்டலத்துக்கு நிற்கும்பாங்க. அது மாதிரி 40 நாளுக்கு இந்த பலன்கள் நல்லபடியாக இருக்கும். சந்திர நிலைப்பாடு, ராகு நிலைப்பாடு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு நல்லா இருக்கிறாரு. ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு. அடுத்து புதன் பார்வைக்கு வரப்போகிறாரு. ஸோ 2 இயற்கை சுபகரங்கள் பார்வைக்கு ராகு வருதுனால 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. தனுசு ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இந்த கிரகணம் தனுசு ராசிக்கு ஃபேவராக தான் இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் ஃபேவராக இருக்குன்னு நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லிவிட்டு அடுத்து ஃபுல்லாக எலாபரேட்டாக சொல்கிறேன். கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த கிரகணத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். சரியா நேயர்களே? வீட்டில் இருந்து பார்க்கலாம். கிரகணம் 7ஆம் தேதி இரவு 9:56 ஆரம்பிக்குது. அதுபோக நடு இரவு 1:26 முடியுது. அதாவது 8ஆம் தேதி. 8ஆம் தேதிங்கிறது என்ன, 7ஆம் தேதி 12 மணிக்கு மேலே, இரவு 12 மணிக்கு மேலே 8ஆம் தேதின்னு ஆயிரும். 9:56 இரவு 1:26 வரைக்கும் சரியா நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடக்குது. 3-3.5 மணி நேரம் நடக்குது. 3 மணி நேரம் 38 நிமிஷத்துக்கிட்ட நடக்குது. கண்ணால் பார்க்கலாம். இரத்த நிலாவாக ஆகும். சந்திரன் பீடிக்கப்படுவார். ராகுவால் பீடிக்கப்பட்டு இரத்த கலரில் சந்திரன் மாறுவார். இரத்த நிலா, ரெட் மூன் கண்ணால் பார்க்கலாம். அரிய நிகழ்வு, எல்லோரும் பாருங்கள். கர்ப்பிணி பெண்கள் தயவு செய்து போயிடாதீங்க. கை குழந்தை வச்சுருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் போயிடாதீங்க. ரைட்டு, மற்றவங்கெல்லாம் பார்க்கலாம், வெறுங்கண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அதில் எதுவும் சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு பிளைன் கிளாஸ் போட்டு பார்க்கலாம், ஸ்பெக்ஸ் போட்டும் பார்க்கலாம். சரியா? வெறுங்கண்ணால் பார்க்குறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. சரி, அதெல்லாம் பின்னாடி வரேன். பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பலன்கள் பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். உள்ளே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பொதுவாக இந்த 3ஆம் இடத்துல ராகு கிரகச சந்திரகிரகணம் நடக்கிறதுனால சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்கும். இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல பலனை கொடுக்கும். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. உடம்பிறந்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம். இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும் அடுத்து வருகின்ற நாட்களில், 40 நாட்களில். சரியா? 7ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதியிலேருந்து இது மாதிரி பலன்கள் நல்லா நடக்கும். இது சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொதுவாக கும்பத்தில் ராகு இருக்கிறனால ஆள் இனிமையாக பேசுவாங்க. கும்பத்தில் ராகு இருந்தார்னா அவர் ஒரு சில இயல்பாக கொடுப்பாரு. எல்லாருக்கும் உதவி பண்ணுற மைண்டில் இருப்பீங்க. குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு கலகலப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் திருமண விஷயத்தில் கொஞ்சம் தாமதத்தை கொடுப்பாரு. சரியா? மற்றபடி கும்பத்தில் இருக்கிற ராகு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 3ஆம் இடம் ராகுக்கு வேண்டிய இடம் தான். ராகு பொதுவாக ராசி இலக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கலாம். அதுபோல் ராகு ஒரு பாவ கிரகம். அவர் கேந்திரத்தில் இருக்கலாம். 4, 7, 10 இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமண அமைப்பை கெடுப்பார். கணவன் மனைவி உறவை சீர்குலைப்பார். 4, 10ஆம் இடத்துல இருக்கலாம். 10ஆம் இடத்துல இருந்தார்னா தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் இருந்தார்னா தொழிலில் டாப்பாக போயிடுவாங்க. 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாய்க்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா? தாய்க்கு சில பிரச்சனையை கொடுத்துட்டு ஜாதகனுக்கு நல்ல பழக்கவழங்களை கொடுப்பாரு. வண்டி வாகன யோகம் இருக்கும். இவங்கெல்லாம் டிரைவர், கண்டக்டரு, லாஜிஸ்டிக் இது மாதிரி வேலையில் இருப்பாங்க. கனகரக வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டவர்கள். ஆனால் தாய் உறவு நல்லா இருக்காது. சரியா? சில பேருக்கு சுபத்தொடர்பு இல்லைன்னா வண்டியே ஓட்ட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. சைக்கிள் கூட ஓட்ட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஸோ ராகு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பாரு. பொதுவாக ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் அடைய வேண்டும். ஆட்சி, உச்சம், ஸ்தான பலம் அடைஞ்சுன்னா ராகு திசை நல்லாயிருக்கும். ஏதுக்கு இப்போ ராகு கொஞ்சம் இம்பேக்ட் கொடுக்குறேன்னா தனுசு ராசிக்கு ராகு திசை நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ராகு கிரக சந்தன கிரகணம் ஒரு கிரிப்பாக இருக்கும், ஒரு பிடிப்பாக இருக்கும். இந்த கிரகணம் முடிஞ்சு நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு சுபத்துவம் அடைகிறாரு. ஒரே நேரத்தில் 3 விதமாக சுபத்துவம் அடைகிறாரு. சந்திரன் கூட சேர்றாரு. பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து தன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இழக்கிறாரு. ராகுனால என்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் தான். என்ன ராகுனால என்ன சூது தான், மயக்கம், மயங்கிய நிலை, விஷயத்தை மாற்றி போடுறது, மயக்கம், சூது, வாது, நயவஞ்சகம், குரோதம், விரோதம், சீட்டிங், தெரியாமல் செய்கிறது,
ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, பிறருக்கு வந்து விரோதம் நினைக்கிறது, குரோதம் நினைக்கிறது, அண்டர் கவுண்ட் பிஸ்னஸில் ஈடுபடுறது, இப்படி ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கலுக்கெல்லாம் சொந்தக்காரர் ராகு தான். அதாவது எப்படின்னா எல்லாமே எதிர்மறை தான், எல்லாம் நெகட்டிவ் ஆக்ஷன் தான், நெகட்டிவ் தாட்ஸ் தான். ராகு வலுத்தவங்க எப்பயுமே இப்படி தான் இருப்பாங்க, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டாங்க. பாம்பு சொல்லுவாங்கள்ல, தலைன்னு பிடிச்சா வால் வரும், வாழன்னு பிடிச்சா தலைன்னு வரும், அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஸோ ராகதிசை நடக்கும்போது உங்களுக்கு கலப்பு பலன்கள் தான் நடக்கும். அந்த பலன்கள் வந்து அடுத்து வருகின்ற ஒரு 40 நாளுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும், நேர்மறையில் இருக்கும். ஏன்னா ராகு வந்து ஒரே நேரத்தில் கிரகணத்தில் வந்து மாற்றுறாரு. கிரகணத்தில் அவர் மாட்டல, சந்திரனை பிடிச்சி வைக்கிறாரு. சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக ஒளிச்சந்திரனாக புரட்டாதி நட்சத்திரத்தில் குருசாரத்தில் நிற்கும் போது நல்ல அமைப்பு. அந்த குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகத்தில் சந்திரனை அவர் பிடிக்கும்போது ராகு சுபத்துவம் ஆவார். அவருடைய கெடுபலங்கள்லாம் வடிகட்டப்பட்டு பரிசுத்தமாக ஆவார். அது வந்து தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் உபயசேன ஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல பலன்கள் கிடைக்கும். இவ்வளோதான். தனுசு ராசிக்கு ஏன் சார் நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதான் விளக்கம். உபசேன ஸ்தானத்தில் ராகு இருக்கலாம். ராகு வந்து உபசேன ஸ்தானம்னா என்னம்னா, அவர் வந்து சுப ஆதிபத்திய வீடில் இருக்கக்கூடாது. சரி, சுபாதிபத்திய வீடு 2, 5, 7, 9, 10, 11, 10 கூட வராது, 11 தான் வரும். அப்படி பார்த்தோம்னா 2, 5, 7, 9, 11 லக்கணம். இதுதான் வந்து சுப வீடுகள். 1, 2, 5, 7, 9, 11. மற்ற எல்லாமே வந்து கேந்திரத்தில் போகும், இல்லைன்னா உபசேனத்தில் போகும். 4ஆம் வீடு கேந்திரத்தில் வந்துடும். 3, 6, 10, 11 வந்து உபசேனமும் கேந்திரம் வரும். 10 கேந்திரம், 3, 6, 11 வந்து உபசேனம் ஆயிரும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பணபர உபசேன கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிற ராகு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதில் சில விதிகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் சொன்னோம்னா ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது தனுசு ராசி நேருக்கு தேவையும் இல்லை. அதனால் நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். எனக்கு என்னையா, எனக்கு பிரச்சனை தீரணும். இந்த ஒரு படத்தில் சொல்லுவான்ல, உனக்கு என்ன வேணும், எனக்கு எஸ்டேட் வேணும், காடு வேணும். அது மாதிரி தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும், பை நிறைய பணம் வரணும். கண்டிப்பாக பை நிறைய பணம் வரும். கண்ணில் தெரிகிற கிரகணம் வந்து கையில் கட்டுக்கட்டான பணத்தை கொடுக்கும். எப்படி கண்ணில் தெரிகிற கிரகணம் கையில் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுக்கும். இப்படி கூட தம்மையில் போட்டாலும் போடுவேன். ஏன்னா இன்றைக்கி அட்ராக்டாக போட்டால் தான் பார்க்குறாங்க. உள்ளே அவர் என்ன விஷயம் பேசுகிறாரு, ஜோதிடரோட இன்வால்மெண்ட் என்ன, அவரோட அப்சர்வேஷன் என்ன, அவரோட எஃபிஷியன்சி என்ன, இதெல்லாம் யாருமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. தம்மையில் பளிச்சுன்னு போடணும். நான் போன ஒரு வீடியோ போட்டேன், பாபா வராருன்னு. அது நிறைய பேர் பார்க்கல, எனக்கு சங்கடமாக இருந்தது. பாபாவை ஏன் நான் சொன்னேன்னா, பாபா வந்து ஒரு குரு, ஒரு ஆசான குரு. அவர் வந்து மும்மதத்துக்கும் ஏற்ற குரு. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ 3 மதத்தையும் ஏற்றுக்கிட்டார். பச்சை தண்ணியில் விளக்கு போட்டார். அதுபோக அவர் வந்து வேலைக்கிழமைக்கு வேண்டியவர், குருவாரத்துக்கு சொந்தக்காரர், குரு, ஞான குரு. குருவாக இருந்து நிறைய உபதேசம் பண்ணார் சீரடி சாய்பாபா. அவருக்கும் குரு பகவானுக்கும் உள்ள தொடர்பு, சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதி, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். பாபா அவங்க வீட்டுக்கு வராருன்னு. அதை நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா பாபா படத்தை பார்த்தா அவங்களுக்கு வேறு மாதிரி தெரியுது. சாமானியப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கி சாமானியப்பட்ட மக்களை கவரணும்னா வித்தியாசமாக போடணும். கவர்ச்சியாக போஸ்ட் அடித்தா தான் படத்துக்கு போகிறாங்க. அந்த காலத்திலே இருக்குது, எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலே இருக்கும். கவர்ச்சியாக படம் இருந்து வச்சுக்கோங்க, உடனே ஓடி போயிடுவாங்க தேட்டருக்கு. நல்ல கிளாசிக்கல் படம் ஓடாது. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வீடியோ நல்ல வீடியோ, நிறைய நேரம் பேசியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன், பாருங்கள். அதில் குரு பகவானுடைய அனுக்கிரகங்கள், குருவுடைய நிலவரம் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். சரியா நேர்களே? எண்ணெயை தடவிட்டு உருண்டாலுமே ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். சில நேரத்தில் வந்து எனக்கு சில வீடியோக்கள் நல்லா போகும். தனுசு ராசிக்கு நான் எதிர்பார்த்துருக்க மட்டும் நல்லா போகும். ஆனால் என்ன இருந்தாலுமே அந்த தம்மையில் வச்சு தான் எல்லோரும் பார்க்குறாங்க. தயவுசெய்து தம்மையில் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணாதீங்க. தம்மையில் வந்து பாருங்கள், ஆனால் அப்படி பளிச்சுன்னு இருந்தால் தான் பார்க்கணுன்னு கிடையாது. விஷயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் என்ன விஷயம் சொல்கிறாரு, வேத ஜோதிடம் பற்றி அடிப்படை சொல்கிறாருன்னு பாருங்கள். ரைட் நேர்களே, ரொம்ப பீடிகை போட வேண்டாம். ராகு சுபத்துவம் ஆறாரு, சந்திரனை பிடிச்சி வச்சுக்கிறாரு. சந்திரனை பிடிச்சி வச்சுக்கிறதுனால சந்திரனும் கொஞ்சம் கெட்டு போகிறாரு. ராசி கெட்டு போகிறதுனால நீங்கள் வந்து 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலே, ஏன்னா சூதகாலம்னு வந்துடும். கிரகணத்துக்கு முன்னாடி கிரகணம் 7ஆம் தேதி இரவு தான் நடக்குது. ஆனால் சூதகாலம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ 7ஆம் தேதி 3 மணிலேருந்து 8ஆம் தேதி 1 மணி வரைக்கும் தூர இடத்துக்கு ரொம்ப போகாதீங்க, உள்ளூருக்குள்ளேயே இருங்க. அப்படி எதுவும் வண்டி வாகனத்தில் போகிறதா இருந்தால் நெத்தியில் விபூதி பூசிக்கோங்க, பாக்கெட்டுக்குள்ளே விபூதி வச்சுக்கோங்க, நமச்சிவா மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா டிரைவரை போட்டு ஓட்டுங்க. தனுசு ராசிக்கு வந்து 8ஆம் இடம் சந்திரன் வந்து கிரகணத்தில் உண்டாகிறாரு. அதுபோக சூரியன், புதன் 2 பேருமே கிரகணத்துக்கு போகிறாங்க. சூரியனும் புதனும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா வழி உறவை பார்த்துக்கோங்க, அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோல் அப்பா கிட்ட வந்து கான்ட்ராவர்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நான் சொல்கிற டேட்டில் அந்த சூதகாலம் 7ஆம் தேதி 3 மணிக்கு மேலே இருந்து 8ஆம் தேதி 6 மணி வரைக்கும், அதுக்கு மேலே நியூட்ரல் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. சரியா? 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வருது. அதனால் எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம். சரியா நேர்களே? அதனால் பெரிய பிராபலம்லாம் வராது. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா, நான் எல்லாம் எடுத்து வச்சேன், கிளம்பியா பார்க்கல. சரியா? நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது நேர்களே. ஏன்னா திங்கக்கிழமை தான் வந்து உங்களுக்கு வந்து, ஆமாம் ரைட்டு தான், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். 8ஆம் தேதி கிரகணம் முடிஞ்சுட்டு காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போடுங்க, இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டு வந்துருங்க.
கிரகணத்தினால் என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா, கிரகணம் 3ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் வரதுனால உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எத்தரத்திலும் தண்ணியிலே மறாமல் இருப்பீங்க. எப்பாற்பட்டாலும் பிற்பார் கெடாமல் இருப்பீங்க. மதிநுட்பம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். கையில் காசு பணம் வந்து குமியும். கட்டுக்கட்டான பணம் கையில் நிற்கும். சரியா? நல்ல பணத்தை வளர்த்த கொடுப்பாரு. ராகு ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். தனுசு ராசியில் மகர லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலா லக்கணம், கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும். கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். விருச்சிக லக்கணத்துக்கு சுத்தம் சுமார் நல்லா இருக்காது. விருச்சிகம், கடகம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு அந்த அளவில் பலன் கொடுக்க மாட்டார். தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாராக கொடுப்பாரு. ஸோ சுமாராக கொடுக்குறது எந்த லக்கணத்துக்கு கொடுப்பாருன்னா, தனுசு, மீனம், மேஷம் இந்த 3 லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு சுமாராக கொடுப்பாரு. நல்ல கொட்டி யார் கொடுப்பார் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குன்னா, மகரம், ரிஷபம், மிதுனம், கன்னி இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை சூப்பராக இருக்கும். அடுத்த வருகிற 40 நாட்களுக்கு. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நடக்கும். கடகம், சிம்மம், விருச்சிகத்துக்கு நல்லா இருக்காது. நான் அதையும் சொல்லிடுவேன். நான் உங்களை புகழ வைக்கிறதுக்காக இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். உள்ளதை சொல்லுவேன். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. இந்த கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களும் நல்லா இருக்காது. சரியா? எதுக்கு நான் ராகு மண்ணில் படுத்தி படம் சொல்கிறேன்னா, ராகு தான் இந்த கிரகணத்தை உண்டாக்குறாரு. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். ராகு பிடியில் சந்திரன், ரைட்டு. கேது பிடியில் சூரியன், புதன். சூரியன் ராசிக்கு 9 கூடையவன், புதன் 4-7 கூடையவன். அதனால் கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. டாக்குமெண்டேஷன்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. தஸ்தாவேஜுகள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மற்றபடி பென்ட்ரைவில் காப்பி பண்ணுறது, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க. கடித போக்குவரத்தில் கவனமாக இருங்க. அதுபோக வந்து கணவன் மனைவி உறவிலும் கவனமாக இருங்க. கிரகணத்தின் நைட்டில் கொஞ்சம் சுத்தமாக இருங்க. சரியா? ஏன்னா கிரகணம் வந்து நைட்டு 20 தான் ஆரம்பிக்குது. 9:56 ஆரம்பித்து நைட்டு 1:26 முடியுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, கணவன் மணி தனித்தனியாக இருக்கணும். வீட்டில் உட்காந்து வந்து சிவநாமத்தை சொல்லலாம். அதெல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பலனை சொல்லிடுறேன். சரியா? பலன்கள் எப்படி சார் இருக்கும்னா, கட்டுக்கட்டாக பணம் வந்து கையில் வந்து நிற்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம் சம்மந்தப்பட்டு நல்லாயிருக்கும். ஆள் தைரியமாக இருப்பீங்க. இதில் முனைப்பாக இருப்பீங்க. காரிய வெற்றி இருக்கும். வீரமும் விவேகமும் ஒரு சேர இருக்கும். இசைக்கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். இசை அமைப்பாளர்கள், இசை சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும். சகோதர வழியில் சில சுணக்கம் இருக்கும். சரியா? சகோதர வழி, இளைய சகோதர வழியில் சில பிரச்சனைகள், குறிப்பாக தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள், பகைமைத்தன்மையெல்லாம் பாராட்டப்படும். கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. சொந்த பந்தத்தோடைய ஆதரவு இருக்கும். அவங்களால ஒரு ஏற்றம் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு நல்லா கையில் காசு பணத்தை கொடுப்பாங்க. உங்கள் உறவு வழியில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து எப்படின்னா, பெண்களால் ஒரு வேறு பெண்களோட நெருக்கமும் வரும். திடீர் சவாசம் வரும். அதில் கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக அந்த ராகதிசையில் சுக்கர புத்தி, ராகதிசையில் சந்திர புத்தி. ஏன்னா சந்திரன் ஒரு பெண் கிரகம், சுக்கரன் ஒரு பெண் கிரகம். 2 பெண்ணை மையப்படுத்தி இருக்கனால ராகதிசை சந்திர புத்தி, ராகதிசை சுக்கர புத்தி நடக்கிறவங்களாம் பெண் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஒரு அட்ராக்ஷன் ஆகும். நல்லா போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு ஃபாலோப் ஆகும். உங்களுடைய கவனம் சிதறப்படும். ஏன்னா ராகதிசை மத்திய வயதில் தான் நடக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு சுத்துக்குர திசையில் ஒரு 10 வருஷம் இருந்துச்சுன்னா, சூரிய திசை 6, 16, சந்திரன் 10, 26, செவ்வாய் ஒரு 7, 33 வயசுலேருந்து 51 வயசுக்குள்ளே நடக்கும். மத்தியம வயதில் தான். அதனால் லவ் பண்ணுறதுக்கு வயசு இருக்குது. ஏன்னா 60 வயசுக்கு மேலே நடந்துச்சுன்னா லவ்லாம் பண்ண முடியாது. ஆள் கொஞ்சம் அசந்து போயிடுவாங்க, தளண்டு போயிடுவாங்க. நான் ஜோதிடன்ற முறையில் ப்ராக்டிக்கலாகவும் பேசுவேன். எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக பேசணுங்க. எந்த ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆகுதோ அதான் வந்து வாழ்க்கையில் நினைக்கும். சும்மா ஏட்டுச்சோறுக்கா கறிக்கு உதவாத மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏட்டுச்சோறுக்கா கறிக்கு உதவாது. அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, ஆனால் போன நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. எது நடைமுறைக்கு சாத்தியப்படுறதோ அதான் நிஜம், அதான் உண்மை. நான் என்றைக்குமே அது நடைமுறைக்கு சாத்தியப்படுறதான் சொல்லுவேன். நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்டு. அதனால் உங்களுக்கு வந்து அது மத்திய வயதில் தான் வருது. 50-51 வயசுக்குள்ளே தான் வரும். அதனால் பெண் டைவர்ஷன் ஆகும். ஏதோ ஒரு பெண் உங்களை அப்படியே கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணின் சகவாசம் கிடைக்கும், பெண்ணுக்கு ஆணின் சகவாசம் கிடைக்கும். அதனால் எதிர்பாலினத்தவர் மேலே கவனமாக இருங்க. சரியா நேர்களே? ஏன்னா சந்திரன் வந்து 8 குடைவன் வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. 8க்கு 9ஆம் இடத்துல வரதுனால கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அதுபோல் ராசி பாக்கியாதிபதியும் கிரகணத்தில் மாற்றுறாரு. புதன் 7 குடைவன் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் மாற்றுறாரு. அதனால் என்ன ஆகும்னா, மனைவி மேலே வெறுப்பு வரும், கணவன் மேலே வெறுப்பு வரும், வேறு டைரெக்ஷன் எங்கேனாச்சும் உருவாகும். இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்ல மாட்டானுங்க. ஆனால் வந்த பின்னாடி அபோல போனால் அடிச்சுக்கிடுவானுங்க. நம்ம வந்து அதை முன்னாடியே சொல்லிடுறது. வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். எதுவுமே முன்னாடியே சொல்லிடணும். ஐயா இப்படி இருக்குது, ரோட்டில் சிக்னல் போடுறாங்களே, டேக் டைவர்ஷன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் போகாத, திரும்பி போ அப்படிம்பாங்க. அது மாதிரி நம்ம எப்பவுமே டேக் டைவர்ஷன் இருக்கணும். டேக் டைவர்ஷன் இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. அதை கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி பழங்கள்லாம் நல்லா தாங்க இருக்குது. சரியா? நல்லாயிருக்கும். ஆள் கொஞ்சம் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும். நல்ல ஒரு இதாக பேசுவீங்க. பேச்சில் நல்ல ஒரு இது இருக்கும். வரது முன்னாடியே சொல்லிடுவீங்க. உங்கள் பேச்சில் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்.
அதுபோக வந்து தாயார் விஷயத்தில் பார்த்துக்கோங்க. தாய்க்கு சில நேரம் பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனத்தில் பழுது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் லாபம் இருக்கும். பிள்ளைகள் விஷயம் கொடுக்கல் வாங்கல், பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளோட திருமணம், உத்தியோகம், படிப்பு நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லா இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்க சிறப்பாக இருப்பீங்க. நல்லா செய்வீங்க காரியத்தை. உத்தியோகம் பார்க்குறவங்க, குறிப்பாக கலை சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தனியாரில் வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, இதுக்கு வேலைக்கு போவங்க, ஃபென்ஸ் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, நகை கடைக்கு வேலைக்கு போகிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். திரைப்பட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, திருமண மண்ட வேலையில் இருக்கிறவங்க, கேளிக்கை பொருள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பார்க்கில் வேலை பார்க்குறவங்க, பீச்சில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து இதில் பெரிய மாலில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? அரசு வேலைக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. தனியார் வேலை, அதுபோல் நான் சொல்கிற அமைப்பில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலையில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கிரிப்பாக இருப்பீங்க. அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். சரியா? ஏன்னா 7 கூடையவன் வந்து கிரகணத்தில் மாட்டுறதுனால சில பிரச்சனைகள் வரும். ஒரு 3 நாளைக்கு கவனமாக இருக்கணும். 7, 8, 9ஆம் தேதி பிரச்சனை இல்லை. 7ஆம் தேதி 8ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லா தான் இருக்கும். தூரதேச அமைப்புகள் கொஞ்சம் தோல்வியை கொடுக்கும். சரியா? தூரதேச அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 8க்கு 8ஆம் இடத்துல நடக்கிறதுனால கொஞ்சம் அதில் எதிர்பாராத சம்பவம் நடக்கும். தனுசு ராசியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. வெளிநாட்டில் இருந்தாலுமே கிரகணம் தெரியும். ஆசியா கண்டம் முழுக்க கிரகணம் தெரியும். ஆசியா கண்டம்ங்கிறது பெரிசு. ஸோ ஆசியா கண்டத்தில் எங்கே இருந்தாலுமே கிரகணம் தெரியும். வெளிநாட்டு தூர அமைப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் வம்பு வழக்கு போகாதீங்க. அடுத்தவங்க விஷயத்துக்கு தலையிடாதீங்க. உங்கள் லக்கேஜ் உடமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் பாஸ்போர்ட்டு, ஐடி, வேறு எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கவனமாக வச்சுக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட சின்னங்கள், முத்திரைகள் எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து அப்பா வழியில் பெருசாக இருக்கும். அப்பா வழியில் பரவாயில்ல. சரியா? அப்பா வழியில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சூரியன் கிரகணத்துக்கு உட்பட்டதுனால அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பா கிட்ட அனுசரித்து போங்க. அப்பா என்ன சொன்னாலுமே சரின்னு சொல்லிட்டு போங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரியா? வடிவேலு சொன்ன மாதிரி சரிப்பா அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற தொழிலில் பிரச்சனை வரும். சரியா? தொழிலில் வந்து ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணுவார். அதனால் அடுத்த வரைக்கும் 40 நாட்கள் அகலக்கால் வைக்காதீங்க. புதனும் கிரகணத்தில் உண்டாக்குறாரு. ஸோ புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் கவனமாக இருக்கணும். ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, வியாபாரம், நவதானிய வியாபாரம், சரியா? புக்ஸு, கல்வி அறக்கட்டளை, எஜுகேஷன் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, புக் ஸ்டாலு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, மீடியா, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்யூஷன், இதில் இருக்கிறவங்கலாம் அகலக்கால் வைக்காதீங்க. திட்டம் போட்டு செய்யுங்க. இவங்களுக்கெல்லாம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். புதன் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 10ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைவார். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் வந்து நான் சொல்கிற கிரகங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புதன், சந்திரன், சூரியன், இந்த 3 பேர் கெட்டு போகக்கூடாது. சூரியன் ஆத்மகாரகன், புதன் வந்து புத்திகாரகன், சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். ஸோ மனதால் உடலால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனன ஜாதகத்தில் சந்திரனை பார்த்தோம்னா உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசியில் கெட்டு போகக்கூடாது. அவர் உங்கள் ராசியிலே ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி பகவான் கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி பார்வையில் இருக்கிறாரு, செவ்வாய் பார்வையில் இருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்து அமாவாசை சூரியனை இருக்கிறாரு, மார்கழி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க. இப்படின்னு இருந்துச்சுன்னா சந்திரன் ரொம்ப கெடுதல் பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் நடக்கும். இது யாரும் சொல்கிறதே கிடையாது கோச்சார பலன்களில். சும்மா அப்படியே சொல்லிட்டு போவாங்க. தனுசு ராசிக்கு அப்படி இருக்குது, அப்படி இப்படி ஆனால் பூனம்பாங்க வழியை யதார்த்தத்தை சொல்ல மாட்டாங்க, நிஜத்தை சொல்ல மாட்டாங்க, நிழலாம் பிடிச்சி தேடிட்டு இருப்பாங்க. நிஜங்க தான் உண்மை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகணத்துக்கு உட்பட்ட கிரகங்கள் நல்ல நிலைமையில் வச்சுன்னா பாதிப்பு கம்மியாக இருக்கும். சரியா? இல்லைன்னா பாதிப்பு இருக்கும். இருப்பினும் தனுசு ராசிக்கு லாபம் நல்லாயிருக்கும். நான் முதல்ல சொன்னேன் வீடியோ ஆரம்பத்தில் சில லக்கணங்களுக்கு நல்லா இருக்கணும். அந்த லக்கணங்கள் நல்லா இருப்பீங்க. 100% நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்கு அமோகமாக இருக்கும். ஸோ சந்திரன், சூரியன், புதன் கெட்டு போனவங்க கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற வழிபாடு பண்ணணும். வழிபாடுன்னு என்ன சார் அப்படின்னா, கிரகணம் நடக்கும்போது மேக்ஸிமம் நைட்டில் சாப்பிட்ருவோம். நம்ம ஏன்னா 10 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. நைட்டில் சாப்பிட்ருவோம். மிச்சம் சாப்பாடு இருந்துச்சுன்னா அதை வந்து தர்ப்பப்புல் போட்டுருங்க. தோசை மாவு இல்லைனா சாப்பாடு பொருட்கள் எதனா இருந்துச்சுன்னா அது மேலே தர்ப்பப்புலை போட்டுருங்க. காய்கறிகளுக்கெல்லாம் தேவையில்லை, ரா மெட்டீரியலுக்குலாம் தேவையில்லை, அரிசி பருப்புக்கெல்லாம் தேவையில்லை. குழந்தைகளுக்கு பால் காய்ச்சிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாலில் தர்ப்பப்புல் போட்டுருங்க. மற்றபடி வேறு எதுவும் தர்ப்பப்புல் போட வேண்டிய அவசியம் இல்லை. கர்ப்பிணி பெண்கள் வீட்டிலே இருங்க. சிவநாமத்தை சொல்லிட்டு வீட்டிலே இருங்க. குடிக்கிற தண்ணியில் விபூதியை போட்டுருங்க. சரியா? சூதகாலம் ஆரம்பிக்கும் 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ சூதகாலத்தில் போட்டாலே நல்லது தான். ஒரு தனியாக ஒரு பானையை வச்சுருங்க. வீட்டுக்கு முன்னாடி பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுருங்க. ஆனால் பூஜை ரூமை மூட்டிடணும். ஆமாங்க, கிரகணம் நடக்கும்போது பூஜை ரூமை மூட்டிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. கோயிலில் தான் நட சாத்துவாங்க. வீட்லேயும் நம்ம பூஜை ரூமுக்கு கதவுகள் இருந்துச்சுன்னா அதை பூட்டி வைக்கிறது சிறப்பு. நீங்கள் தியானம் சாமி கும்பிட்றது வந்து வெளியே தான் கும்பிடணும். சரியா? ஹாலில் உட்காந்து கும்பிடலாம். ஹாலில் உட்காந்து தரையில் உட்காந்துக்கிட்டு சம்மணம் போட்டுக்கிட்டு ஒரு ஆசனத்தில் நல்ல ஒரு ஆசனத்தில் அமர்ந்துக்கிட்டு இறை நாமத்தை சொல்லலாம். துர்க்கையம்மன் நாமத்தை சொல்லலாம், பெருமாளுடைய நாமத்தை சொல்லலாம், சிவனுடைய நாமத்தை சொல்லலாம், இல்லைன்னா சந்திரனுடைய நாமத்தை சொல்லலாம். அதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் அடுத்து என்ன சொல்லணும்னு
நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 3 மணிக்கே வந்து ஒரு செப்பு பாத்திரத்தில் பித்தளை பாத்திரத்தில் வந்து தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் விபூதியை போட்டுருங்க. சிவாய நமகன்னு விபூதியை போட்டுருங்க. 7ஆம் தேதி மதியமே போட்டுருங்க. ஏன்னா கிரகணம் அந்த நேரத்தில் சூதகாலம் ஆரம்பிச்சிடும். அந்நேரமே போட்டுட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த தண்ணி தான் குடிக்கணும். சரி, அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா நல்லது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அன்றைக்கி ஆல்கஹால்லாம் எடுத்துடாதீங்க. நான் அப்படி டாஸ்மாக் பக்கம் போனேன், அந்த பாக்கெட் தண்ணி வாங்கினேன், அப்படியே பல்லால் கடித்தேன், சத்துன்னு ஊற்றுனேன், அப்படியே கலக்கி அடித்தேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா இந்த கிரகணம் கண்ணில் தெரியும். ரத்த கலரில் சிவப்பு நிலை வரும். உடலுக்கு ஒத்துக்காது. நீங்கள் போதையை போட்டுட்டு நைட்டில் நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆயிரும். இது இப்போ தெரியாது, ஒரு 40 வயசுக்கு மேலே தெரியும். சரியா? அது ராக திசை சந்திரபுத்தி நடக்கிறவங்களுக்கு உடனே தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேர்களே. லாபங்கள் அதிகமாக இருந்தாலுமே உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சந்திரன் பிடிக்கப்படுகிறார், அட்டமாதிபதி பிடிக்கப்படுறாரு. சில பேருக்கு ரொம்ப முடியாமல் போயிடும். சரியா? நான் யாரும் பயமுறுத்தலை, ஆனால் உள்ளது தான். எல்லாருக்கும் நடக்கணுமா சார் அப்படின்னா நடக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பிட்ட பேருக்கு நடக்கும். ஜனன ஜாதகத்தில் ராகு கெட்டு போய் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு கூடுதலாக நடக்கும். இவ்வளோ தாங்க சொல்ல முடியும். அதுக்கு மேலெலாம் சின்ன பிள்ளை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஸ்பூனில் எடுத்து ஊட்டுங்க சார்னு சொல்கிற மாதிரி ஊட்ட முடியாது. ஆல்கஹால் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு மேலே எல்லா பழக்கத்தையும் விட்டுருங்க. 8ஆம் தேதி மதியத்துக்கு மேலே ஆரம்பிச்சுக்கோங்க பழைய குருடி கதவை திரடின்னு. சரியா? ஒரு நாள் வந்து கொஞ்சம் வாய்க்கட்டு இருந்தால் நல்லது தான். திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் தேதி கணவன் மனைவி இணைகிறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த நேரம் இணைஞ்சு கரு உண்டாயிருச்சுன்னா அது நல்லா இருக்காது. கிரகணத்து நேரம் கரு உண்டாகக்கூடாது, நல்லா இருக்காதுங்க. கிரகண நேரத்தில் குழந்தை பிறக்கவும் கூடாது, கரு உண்டாகவும் கூடாது. கரு உண்டாகுது யாருக்குமே தெரியாது, இறைவனுக்கு தான் தெரியும். குழந்தை பிறக்கிறது கூட சொல்லிடலாம், டாக்டர் அம்மா சொல்லிடுறோம், நம்மளும் கண்டுபிடிச்சி சொல்லிடலாம், இன்னும் 2 நாளில் பிறந்துருமா, இன்றைக்கி பிறந்துரும் சொல்லிடலாம். ஆனால் கரு எப்போ ஜென்மம் செரிக்குதுன்னு சொல்ல முடியாது. சுக்லமும் சுரோதனமும் எப்போ ஒன்றா சேருதுன்னு சொல்ல முடியாது. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரைட்டு, இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏற்கனவே சுக்கர வேறு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஏகப்பட்ட சிக்கலை கொடுப்பாரு. 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏகப்பட்ட மனசை நிம்மதியாக இருக்க மாட்டார். சரியா? ஆணுடைய விந்து தான் சுக்லம். அந்த சுக்லம் வந்து பெண்ணுடைய சுரோணத்துக்கிட்ட உள்ளே போகும்போது தான் கர்ப்பம் தெரிக்கும், அது உள்ளே விடாது. சரி, இந்த சப்ஜெக்ட் வேறு சப்ஜெக்ட், இதை வேணால் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த குழந்தை இல்லைன்னு என்கிட்ட நிறைய பேர் வராங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு. குழந்தை இல்லை வரவங்களுக்கு வந்து அதில் சில அமைப்பு இருக்குது. செவ்வாய், சுக்கிரன், குரு, அதுபோல் 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் கொஞ்சம் சில காம்பினேஷனில் பார்த்து தான் கரெக்டாக சொல்ல முடியும். அந்த தசாபுத்தி அதுக்கு வரணும். குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சில காம்பினேஷன் ஜோதிடத்தில் வாய்ப்பாடு இருக்குது. இப்போ எதுக்கு இந்த இது சொன்னேன்னா, புதுசாக கல்யாணமானவர்கள், இந்த ஆவணி மாதம் கல்யாணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து 4 நட்சத்திரம் தெரியாது. ஏன்னா கொஞ்சம் வயசில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாமியாவது பூதமாவது கருணமாவது அதுவானு ஏதோ சின்னஞ்சிரிச்சுக்க ஒன்று சேர்ந்துருச்சு, அந்நேரம் ஒரு கர்ப்பம் தெரிச்சுன்னா கஷ்டம். ஏன்னா விதி அப்படின்னுச்சுன்னா அப்படி செய்யும். விதி தான் எல்லாத்துக்கும் காரணம். விதி வந்து வலியது. சரியா? என்ன தான் கர்ணம் அடித்தாலும் சரி, குண்டி கர்ணம் போட்டாலும் சரி, விதி இழுத்துட்டு போயிடும். அந்த விதியை மதியால் வெல்லணும். அந்த மதி தான் சந்திரன். சரியா? அந்த மதியால் வெண்டுட்டிங்கன்னா நல்ல கதியோடு இருப்பீங்க. விதி மதி கதி. சில பேருக்கு விதி நல்ல விதியாக இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இல்லை, கண்ணை கட்டிட்டு போயிட்டே இருப்பான். கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே கூட போயிட்டு வந்துடுவான். ஏன்னா விதி வலுவாக இருக்கும். சில பேருக்கு விதி வந்து நல்லா இருக்காது. கண்ணை திறந்துட்டு போனாலுமே கரெக்டாக போய் கல்லில் போய் தான் முட்டுவான், இல்லைன்னா செவத்தில் போய் தான் முட்டுவான். ஏன்னா அவனுக்கு அப்படி இருக்குது, கர்மா பலன் அப்படி இருக்குது. ரைட் நேயர்களே, நான் இதுக்கு தான் வீடியோ ஆரம்பித்தோம்னா ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மை தான், இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் தெரியணும்னா வாழ்க்கையில் கொஞ்சம் அடிபடணும். அடிபட்டவங்களுக்கு தெரியும், அனுபவம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து அந்த விபூதியை வந்து தண்ணியில் போட்டு அதை வச்சுக்கோங்க. இரவு சாப்பாடு சீக்கிரம் முடிச்சிருங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சுத்தபத்தமாக இருங்க. தர்ப்பப்புல்லை வந்து மிச்ச சாப்பாடு இருக்கிற இடத்துல போட்டுருங்க. இறைநாமத்தை சொல்லுங்கள். இறைநாமம் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம்லாம் முழிக்க வேண்டாம். விருப்பப்படுறவங்க கிரகணத்தை பாருங்கள். ஏன்னா கரெக்டாக 10-11 மணிக்கெலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். 7ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மேலெலாம் சந்திரன் வந்து சிவப்பு கலராக மாற ஆரம்பிச்சிருவார், கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நல்ல ஒரு இதாகிடுவார் அவர். சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வந்து ரொம்ப வந்து டார்க்காக மாறிடுவார். ரெட்டாக மாறிடுவார், ரெட் மூணாக மாறிடுவார். நல்ல சிவப்பு சிவப்பு கலரத்தில் நல்லா வருவார். வித்தியாசமான அமைப்பு. இன்னும் அடுத்து சந்திரகிரகணம் எப்போ தெரியுதுன்னு தெரியல நமக்கு. 2026, 27 தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் பார்க்காதீங்க, நோயஸ்தர்கள் பார்க்காதீங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க பார்க்காதீங்க. மற்றபடி மற்றவங்க எல்லோரும் பார்க்கலாம். ஆண் பெண் அனைவரும் எந்த வயதினரும் பார்க்கலாம். ஓகே, வெறுங்கண்ணால் பார்க்காதீங்க, கொஞ்சம் கண்ணாடி போட்டு பார்த்துக்கோங்க. வெறுங்கண்ணால் பார்த்ததுனால தப்பு கிடையாது. இருந்தாலும் மன திருப்திக்காக ஒரு ஸ்பெக்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு திருப்தி, கண்ணுக்கு வந்து பாதுகாப்பு. ஏன்னா சூரியனும் பாதிக்கப்படுறாரு. சரி சார், தனுசு ராசிக்கு தோஷம் இருக்கா? தோஷம் கிடையாது. மூல நட்சத்திரம் மட்டும் தோஷம் இருக்குது. மூலம் கேதுவின் நட்சத்திரம், கேதுவும் கிரகணத்தில் உண்டாகிறாரு. அவர் வந்து சூரியனையும் புதனையும் பிடிக்கிறாரு. அதனால் மூல நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக திங்கக்கிழமை காலையில் குளிச்சுருங்க. நிறைய பேர் கிரகணம் முடிஞ்சுன்னு குளிக்கணும்பாங்க. 1:30 மணிக்கெலாம் இருட்டில் குளிக்க முடியாது. குடிக்கிறவங்க குடிங்க, வேணாம் சொல்லலை. கிரகணம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு மேலே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு தூங்குறவங்களும் தூங்குங்க, வேணாம் சொல்லலை. அது உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் கிரகணம் முடிஞ்சுன்னு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வெளியே எங்கேயும் போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். அதனால் காலையில் எப்பயும் போல் குளிங்க. குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் விநாயகர் கும்பிட்டுட்டு விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு விளக்க போட்டுட்டு வேலையை பாருங்கள், நல்லபடியாக நடக்கும். இரவு கிரகணம் நடக்கும்போது துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள்.
சந்திரசேகர நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளை கும்பிடுங்க. ஏன்னா பெருமாளை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் திருப்பால்களில் தான் உருவானார். சந்திரனாலே கடல் தான். அதனால தான் கடல் வந்து பொங்குது பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ சந்திரன் உருவான இடமே கடல் தான். அங்கே கடலுக்கு அதிபதி பெருமாள் தான். திருப்பால் கடலில் வீட்டிருக்கிறார். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தை சொல்லுங்கள். பராசக்தி, அன்னை பராசக்தி, துர்க்கை நாமத்தை சொல்லுங்கள். 3 தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். சிவன், விஷ்ணு, துர்க்கை, இல்லைனா ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லலாம். காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். இறை நாமத்தை சொல்லலாம். ஓம் நம சிவாய நமகன்னு ஒரு 101 தடவை சொல்லுங்கள். பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகந்த உத்தமனை போற்றி, உப்பிலேப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி. திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள்னு சொன்னே நான் வருது. திருப்பதி நட சாத்திடுவாங்க. சரியா? 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அதனால் திருப்பதிக்கு போகிறவங்க நம்ம நெய்யார்களாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கேட்குறவங்க சரி, ஷெடியூலை மாற்றிக்கோங்க. 7ஆம் தேதிக்கு 3 மணிக்கு மேலே நட திறக்க மாட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தேவஸ்தானத்திலேருந்து. மறுநாள் 6 மணிக்கு தான் நட தொடப்பாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் திருப்பதிக்கு போகிறவங்க ஷெடியூலை வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணிக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேச போட்டி, கல்லழகா போட்டி, சோழமலை அழகா போட்டி, சுந்தராஜ பெருமலை போட்டி, வைகுண்ட வாசனை போட்டி, லட்சுமி நேசனை போட்டி, திருப்பாக்கடல் இருப்பவனை போட்டி, ஆதிசேலம் வந்தவனை போட்டி, படலாத்து நரசிங்க பெருமலை போட்டி, பள்ளிகுண்டு சீரங்கத்து பெருமலை போட்டி, வடபத்திர சாயை போட்டி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போட்டி, காஞ்சி வரதராஜ பெருமலை போட்டி, அத்திவரதரை போட்டி, ஐயக்கிரிவரையை போட்டி, அலைசிங்க நரசிம்மரை போட்டி, சங்க சக்கரதாரியை போட்டி, சீம லட்சுமி நாராயணா போட்டி, 108 திவ்ய பிரசத்தில் வாழும் உலகளந்த பெருமாளே, லட்சுமி நாராயணா, சௌமி நாராயணா, வைத்தியநாத பெருமாளை போற்றி, வைத்தியமாநிதி பெருமாளை போற்றி. வைத்தியநாதன்னா சிவன் பக்கம் போயிடும். வைத்தியமாநிதி பெருமாளுங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்கு போக வேண்டிய கோயில். எங்கே இருக்குது? ஆழ்வார் திருநெறி தாண்டி இருக்குது. பாலநத்தத்தில் இருக்குது. திருச்செந்தூர் போகிற பாதையில் இருக்குது. சரியா? திருநெல்வேலி டு திருச்செந்தூர் போகிற பாதையில் ஆழ்வார் திருநெல்வேலியிலேருந்து உள்ளே போகணும். அந்த வைத்தியமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செவ்வாயோட அனுக்கிரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். செவ்வாய்க்கு உகந்த தலம். நவ திருப்பதியில் செவ்வாய்க்கு உகந்த தலம் வைத்தியமாநிதி பெருமாள் கோயில். சரியா? செவ்வாய் வலுத்தவர்கள், செவ்வாய் கெட்டுப்போனவர்கள், செவ்வாய் சரியில்லாதவர்கள், செவ்வாய் தசை நடக்கிறவங்க அங்கே போயிட்டு வரலாம். ரைட்டு. நம்ம ஒவ்வொரு நாமத்தை சொன்னாலுமே அதில் ஒரு கதை இருக்கும். சரி நேயர்களே, பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள், அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடுங்க. நல்லபடியாக இருக்கும். பலன்கள் நல்லா இருக்கும். சரியா? ராகு கிரகஸ்த சந்திரகிரகணம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு லிஃப்ட்டை தான் கொடுக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல பணத்தை நல்லா நிறைய கொடுக்கும். பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாகும். அது வந்து அவங்களோட ஆர்கனைசேஷனை பொறுத்து, உங்கள் அமைப்பை பொறுத்து. எல்லாருக்கும் வருமாசான்னு சொல்ல முடியாது. வரைவண்டங்களுக்கு வரும். ஜனன ஜாதகத்தில் 2, 9, 11 அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு 50%, லக்கணத்துக்கு தான் 100%. மகரம், மேசம், சிம்மம், துலாம், இந்த 4 ராசி வளர்த்தவங்க பணக்காரனாக இருப்பாங்க. தனுசு ராசியில் 100க்கு 50 பேர். சரியா? மகரம், மேசம், சிம்மம், துலாம், இந்த 4 ராசியிலையுமே வந்து சுபகிரகங்கள் இருக்கணும். சுபகிரகங்கள் இருந்து தங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆவீங்க. சரியா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். நல்ல காலம் பிறந்துருச்சு. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கும். நல்லதே நடக்கும். எதுவும் தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சுலோகங்கள்லாம் இருக்குது. அந்த சுலோகங்கள் வேணுமா கேளுங்க. சிவனுடைய நாமம், ஆதிபராசக்தி நாமம், இன்னும் சில சுலோகங்கள்லாம் இருக்குது, மந்திரமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா அதை சொல்லிவிட்டு நீங்கள் மல்லு கட்டிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் வேண்டாம். தமிழ்லேயே சொல்லுங்கள். சரியா? ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள், பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் சிவாய நமக. ஆடலரசையை போற்றி, அம்பலவடனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, எமைவர்மனை போற்றி, கல்லால மருத்தல் அற்புருவனை போற்றி, தஷ்டாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடர்லிங்கமே போற்றி, சுந்தரமாலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, சங்கரலிங்கமே போற்றி, 1008 சோமியலிங்கமே போற்றி. 1008 சோமியலிங்கமே போற்றின்னு சொன்னாலே போதும். எல்லா லிங்கமும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரியா? சிவனோட நாமத்தை சொல்லுங்கள். சரிவா? நற்றவா உன்னை நான் மறந்தாலும் சொல்லுனா நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. அதாவது நான் உன்னை மறந்தாலுமே நான் சிவனையே மறந்துட்டேன். ஆனால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சிவன் தான். நற்றவா நான் உன்னை மறந்தாலும், நானே என் நாக்கு உன்னை மறந்தாலுமே, உன் நாமத்தை சொல்ல மறந்தாலுமே, நான் சொல்கிற பேச்சு எல்லாமே சிவன் தான். இவ்வளோ நேரம் நான் வீடியோ பேசியிருக்கேன், எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு தெரியல. இவ்வளோ நேரம் வீடியோ பேசின அனைத்து கருத்துக்களுமே சிவன் தான். சரியா? அவன் இவன் சொன்னாலே அங்கே சிவன் வந்துடுவான். சரியா? அதனால் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். அகிலாண்ட ஈஸ்வரியை போற்றி, அன்னையை போற்றி, தேவி கருமாரியம்மனை போற்றி, சந்தனமாரியை போற்றி, முத்துமாரியம்மனை போற்றி, இருக்கன்கூட மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியை போற்றி, சந்தனமாரியம்மனை போற்றி, ஆதிபராசக்தியை போற்றி, மதுரை மீனாட்சியை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காசி விசாலாட்சியை போற்றி, திருக்குடி ரகுராம அன்னையை போற்றி, சீர்காழி திருவர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தைனாயில் அன்னையை போற்றி, நெல்லை காந்திமதி அம்மனை போற்றி, ஆவட பருவ கொம்பதை அம்மனை போற்றி, உப்பனை அம்மனை போற்றி, குளமலையை போற்றி, வேதநாயை போற்றி, சமுத்திரநாயை போற்றி. உங்கள் ஊரில் உள்ள தெய்வங்களெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கெலாம் போய்ட்டு வந்தீங்களோ அந்த கோயிலில் உள்ள தெய்வத்தெல்லாம் சொல்லுங்கள். ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னா அங்கே இறைவி நாமத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க சொல்லணும். சும்மா கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். சில பேர் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க, சாமி பேரே தெரியாது. அப்படியே சும்மா போவான், கூட்டத்தில் வேடிக்கை பார்க்குற மாதிரி லைனில் போயிட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வந்துடுவானுங்க. நிறைய நடக்குதுங்க.
கோயிலுக்கு போகிறத காட்டிலும் சில நேரம் வீட்டில் இருக்குது நம்பி தான் இருக்குது. திருச்செந்தூருக்கு போனோம்னா கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. திருச்செந்தூர்லாம் ஓரளவு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டாங்க. செயற்கையாக கூட்டத்தை கூட்டிட்டாங்க. திருப்பதிக்கு ஈக்குவலாக கொண்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த ஆளுங்கட்சியை வந்து அதை ஒரு மாதிரியாக ஆக்கிட்டு அந்த இறைத்தன்மையே ஒரு மாதிரியாக போச்சு. அதில் வேறு புரோக்கர்கள்லாம் வந்து உள்ளே பூந்துட்டானுங்க. 10,000 15,000 கொடுங்க, உங்களை நேரடியாக கூட்டு போகிறேன்னு. அதை பற்றி ஒரு கேஸ் நடக்கு, நேற்று தான் வந்திருக்கு, மதுரை கோர்ட்டுக்கு வந்திருக்கு. மதுரை இது உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு ஆன்மீகவாதி என்ற முறையில் வருத்தப்பட்டு சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து அந்த புரோக்கர் உள்ளே பூந்துட்டாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில். அதனால் தயவுசெய்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறவங்க பொது தரிசனத்திலே போங்க. சும்மா இந்த 200 டிக்கெட் எடுத்தாலுமே 100 டிக்கெட் எடுத்தாலுமே லேட்டாகத்தான் செய்யுது. வயதானவர்களுக்கு தனியாக ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் ஐடி கார்டை கொடுக்கலாம். ஆதார் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு டேக் கொடுத்துறானுங்க. டேக் கட்டு போட்டு நீங்கள் திருச்செந்தூருக்குள்ளே போயிடலாம், சீக்கிரம் போகலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 70 வயது இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆள் போகலாம். வயோதிகர்களுக்கு கூட ஒரு ஆள் துணைக்கு போகலாம். அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், சிறப்பு தரிசனத்தில் போயிடலாம். நார்மலாக இருக்கிறவங்களாம் பொது தரிசனத்திலே போங்க, முருகனை பார்க்கலாம், ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்துடலாம். சும்மா அந்த புரோக்கர் அங்கே இருப்பான் இங்கே இருப்பான், இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டாங்க. வியாபாரம் அதிகமாக போயிடுச்சு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ளேயும் நம்ம கையில் உள்ள காசை ஃபுல்லாத்தையும் உருவி எடுத்துறானுங்க. அந்த பன்னீர் இலைக்கு வந்து 100 ரூபா வாங்குறானுங்க. ஒரு சின்ன முருகர் சண்முகர் படத்தை வச்சுக்கிட்டு ஒரு இலையை போட்டு அதுக்குள்ளே பூதியை வச்சுக்கிட்டு 100 ரூபா வாங்குறானுங்க. கோயில் முழுக்க அதான் உட்காந்துருக்கானுங்க. யாரையும் சாமிக்கு அருள் கொடுக்கணும், சாமியை இது பண்ணணும் எல்லாம் கிடையாது. எல்லாம் தான் வயிறை நிரப்பிக்கணும், தான் பாக்கெட்டை நிரப்பிக்கணும் தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து மக்களே, நான் ஒரு ஜோதிடர், ஒரு ஆன்மீகவாதி என்ற முறையில் சில விஷயத்தை வருத்தத்தோடு சொல்கிறேன். வைத்திருத்தலோடு சொல்லலாம், வருத்தத்தோடு சொல்கிறேன். மனுஷன் சம்பாதிக்க வேண்டியதான். ஆனால் கோயிலில் போய் அந்த ஸ்தலத்துக்குள்ளேயே போய்கிட்டு எனக்கு அது நம்ம ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல. நானும் ஒரு அஞ்ஞானம் விஞ்ஞானம்லாம் பார்க்குற ஆள் தான். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதெல்லாம் ஒரு பொதுநல செய்தி தான். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க தயவுசெய்து பொது தரிசனத்தில் போங்க. செந்திலாண்டவரை கும்பிட்டுட்டு சிறப்பாக வாங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையும் கொடுப்பான். இந்த ராகு கிரக சந்திர கிரகணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கட்டும். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.